பேரா மாநிலத்தில் தேசிய அளவில் நடைபெற்ற கபடி போட்டிக்கு சிறந்த வரவேற்பு கிடைத்துள்ளது. மே 29 தொடங்கி 31ஆம் தேதி வரையில் கம்பாரில் உள்ள ரக்கன்மூடா மண்டபத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் 12 மாநிலங்களை பிரதிநிதித்து ஆண் குழுக்களும் 9 மாநிலங்களை பிரதிநிதித்து பெண் குழுவினரும் போட்டியாளர்களாக கலந்து கொண்டனர். இந்த 3 நாள் ஈவெண்ட்ல எல்லா ஸ்டேட்டும் கலந்துக்கிட்டாங்க. 12 ஸ்டேட் கலந்துக்கிட்டாங்க. இதுக்கு அடுத்தபடியாக சுக்மால எல்லாரும் கலந்துக்குவாங்க. அதுதான் எங்களோட இறுதி ஆட்டம். இந்த வருஷம் சிறப்பான கபடி ஆட்டம் அதில் தான் இருக்குது. அது வர 13ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் ஆகஸ்டில் MPSJ சர்டாங்கில் நடைபெறும். மேலும் தேசிய அளவிலான இவ்விளையாட்டு போட்டியில் தமது தரப்பு எதிர்நோக்கிய சில சவால்கள் குறித்து சங்கத்தின் தலைவர் பகிர்ந்து கொண்டார். 12 ஸ்டேட் வராங்க. 12 ஸ்டேட்ன்றப்ப 12 ஆண்கள் டீம், 9 பெண்கள் டீமு. ஒன்றும் நிறைய டீம் வெளியே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எங்களால் இந்த தங்குறதுக்கு இடம் அங்கே பத்தலை. அதனால் இவ்வளோ டீம் தான் நம்ம மேக்ஸிமம் கொண்டாட முடிஞ்சிச்சு. எதிர்காலத்தில் இன்னும் நிறைய டீம் இந்த கேமில் வர போகிறாங்க. ரெண்டாவது இந்த கபடின்றது முந்தி நம்ம தமிழ் விளையாட்டு, தமிழ் பாரம்பரிய விளையாட்டு சொல்லுவோம். ஆமாம், அது உண்மை தான். ஆனால் இப்போ ஒரு மத சார்பற்ற, ஒரு இன சார்பற்ற ஒரு கேமாக மாறிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா சரவா, தெலுங்கானு எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே முஸ்லீம் மலைக்காரங்க விளாட ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ஃபியூச்சரில் இன்னும் நிறைய டீம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ சபா வர போகிறாங்க. ஸோ அதனால் நம்ம தமிழருக்கு இந்த கேமை விட்டு கொடுக்காம நம்மளும் அதுக்கு போராடணும். இப்போட்டியில் ஆண்கள் பிரிவில் கூட்டரசு பிரதேசம் முதல் நிலையில் வெற்றி பெற்ற வேளையில் கெடா, பெர்லிஸ், தெலுங்கானு ஆகிய மாநிலங்கள் முறையே 2வது, 3வது, 4வது இடத்தை வென்றன. அதேபோன்று பெண்கள் பிரிவில் கெடா குழுவினர் முதல் நிலையிலும் கூட்டரசு பிரதேசம் 2வது நிலையிலும் வெற்றி பெற்ற நிலையில் கிளாந்தானும் தெலுங்கானுவும் 3ஆம் நிலை வெற்றி குழுவாக தேர்வு செய்யப்பட்டன. இதில் கலந்து கொண்ட போட்டியாளர்கள் சிலர் தங்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் நேஷனல் கேம். அதுவும் எங்கள் பேரா கம்பேரில் மொத்தம் நாங்கள் 12 டீம் இங்கே கம்ப்ளீட் பண்ண வந்தோம். எங்கள் டீம் 25 கூட பாஸ் ஆகலை. பட் வாட் எவர், இது எங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சுக்மாக்கு இது ஒரு வார்மிங் அப்பாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏற்கனவே பல அனுபவங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு தடவையும் நமக்கு புது விஷயத்தை கற்றுக்கிறதா இருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் சுக்மா 2026 ஏதாவது ஒரு மெடல் நாங்கள் போடியம் ஏரில் தான் எங்களோட டார்கெட் இந்த வருஷம். ஸோ அது நடக்கும்னு நம்புகிறோம். அதுக்காக தான் இவ்வளோ பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். கூட்டரசு பிரதேசத்தில் இன்றைக்கி 2வது ப்ரைஸ் எடுத்துருந்தோம். அது கொஞ்சம் மன கஷ்டமாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் நாங்கள் எடுக்கும் போது கண்டிப்பாக 1வது ப்ரைஸ் எடுப்போம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் 2வது ப்ரைஸ் எடுத்ததும் கூட. நெக்ஸ்ட் டைம் நல்லா ட்ரை பண்ணி அடுத்த கேமில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுக்க நாங்கள் கண்டிப்பாக எங்கள் முயற்சியை போடுவோம். ஒரு சிறு விளையாட்டு தவறுகள்னால ஒரு புள்ளியில் நாங்கள் அடுத்த செமிஃபைனல்ஸ் போகிறத கைவிட்டுட்டோம். ஸோ ஆனால் இது சுக்மாவுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் மாதிரி தான், ஒரு பயிற்சி தான் இது எங்களுக்கு. ஸோ இந்த பயிற்சியில் எதெல்லாம் நாங்கள் தவறு செஞ்சோமோ அது எல்லாத்தையும் திருத்தி கொண்டு நாங்கள் சுக்மாவில் இன்னும் நல்லா விளையாடி நாங்கள் ஒரு பதக்கங்களை வெல்ல நாங்கள் முயற்சி செய்வோம். வெற்றி பெற்ற அனைத்து குழுக்களுக்கும் பதக்கத்துடன் நற்சான்றிதழும் வழங்கி அங்கீகரிக்கப்பட்டது.